இது 2018ஆம் ஆண்டு. லின் கிரீனிபில் என்ற ஒரு பெண் ஒரு கட்டுரையை படித்த போது நிம்மதியிழந்தார். அது ரிச்சர்ட் மொண்டெனஸின் கதை. பிளேமின் ஹாட் சீட்டோஸ் எனும் பிரபலமான ஸ்நாக் உணவினை உருவாக்கிய ஜானிட்டரின் தாக்கமான பயணம். ஒரு ஏழை வேலைக்காரராக இருந்து பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு ஐடியாவை உருவாக்கியவர் என்ற இந்த கதை உலகம் முழுக்க மாறாத உந்துதல் அளித்தது. ஆனால் லின் கிரீனிபீல்டுக்குத் தெரிந்தது வேறே ஒன்று. ரிச்சர்ட் அந்த ஸ்நாக்ஸின் கண்டுபிடிப்பாளர் அல்ல, அது அவளுடைய திட்டம். அவள் இதை பற்றிய உண்மையை சொல்ல பிராய்டோலே நிறுவனத்தை அணுகினாள். இதுதான் அந்த சர்ச்சையைத் தூண்டிய தொடக்கம். ரிச்சர்ட் சொல்வதைப் பொறுத்தவரை 1980களில் லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள பிராய்டோலே ஆலை ஒன்றில் ஜானிட்டராக இருந்தபோது அவன் ஒரு உணவுக் கடையில் நின்றபோது சீட்டோஸ்கள் சுவையற்றதாக இருப்பதை கவனித்து மசாலா கலந்த ஒரு புதிய வகையை உருவாக்கும் யோசனை வந்தது. வீட்டிலேயே மசாலா கலந்த சீட்டோஸை உருவாக்கி சிஇஓ ரோஜர் என்ரிக்கோவிடம் நேரடியாக அழைத்துத் தெரிவித்தார். சிஇஓ மிகுந்த உற்சாகத்துடன் 2 வாரத்தில் ஒரு பிரண்டேஷன் கேட்டார். 100 பிளாஸ்டிக் பைகளை தயாரித்து டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் முன் அவன் கூறும் இந்த பிரபலமான நிகழ்வில் ரிச்சர்ட் வெற்றிகரமாக உரையாற்றினார். ஆனால் லின் கிரீனிபீல்டும் பிற பழைய ஊழியர்களும் சொல்வது வேறே. ரிச்சர்ட் இந்த தயாரிப்பின் டெவலப்மெண்டில் எவ்வித பங்கும் இல்லை என்கிறார்கள். உண்மையான யோசனை 1989-90க்குள் சிகாகோ, டெட்ராயிட் பகுதிகளில் விற்பனையாளர்கள் உண்டாக்கிய ட்ரெண்டுகளை அடிப்படையாகக் கொண்டது. இதன் மேல் ரோஜர் என்ரிக்கோவின் சிஇஓ பதவி 1991 தான் ஆரம்பமானது. அதற்குள் பிளேமின் கோட் சீட்டோஸ் டெவலப் ஆகிவிட்டது. ஆனால் ரிச்சர்ட் உண்மையில் ஒரு உணவுப் பொருளை உருவாக்கியுள்ளார். பிளேமின் கோட் பாப்கார்ன் 1994இல் வெளியானது. அதுவும் ஹிஸ்பானிக் சந்தையை இலக்காக்கியதுதான். அப்போது இருந்த பத்திரிகை கட்டுரைகளும் தன்னை ஞாபகம் வைத்திருக்கும் ஆலோசகரும் இதை உறுதிப்படுத்துகிறார்கள். இதனால் 3 முடிவுகளை எடுக்க முடியும். 1. ரிச்சர்ட் பொய்யை நிதானமாக கட்டமைத்தார். 2. ரிச்சர்ட் உண்மையில் ஞாபகச் சிதைவு அல்லது மிஸ்இன்ஃபோர்மேஷன் இஃபெக்ட் காரணமாக தன்னை பற்றி தவறாக நம்ப ஆரம்பித்தார். 3. அல்லது உண்மையிலேயே அவர் சொல்வது உண்மை, ஆனால் அதற்கான ஆதாரங்களை நிறுவனம் மறைத்துவிட்டது. பிராய்டோலே இதுவரை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ பதில், ரிச்சர்ட் நிறுவனத்திற்கு முக்கிய பங்களிப்பு அளித்தவர். ஆனால் பிளேமின் கோட் தயாரிப்பில் அவருக்கு பங்கு இல்லை. இந்த கதையில் உண்மை என்னவென்பதை கண்டறிவது சிக்கலானது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, ரிச்சர்ட் ஒரு அருமையான ஸ்டோரிடெல்லர். நீங்க இப்ப இந்த கதையை கேட்ட பிறகு உங்க மனதில் யார் மீது நம்பிக்கை அதிகம் இருக்கு?